கடந்த 2017ஆம் ஆண்டு கம்புங்டாத்து கிராமட் தாஃபீஸ் சமயப்பள்ளி தீப்பிடித்த விவகாரத்தில் 23 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதனிடையே அந்த தாஃபீஸ் மையத்தின் நிர்வாகமும் கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மத விவகார கவுன்சிலுமான MAIWP தங்களின் கடமைகளை முறையாக நிறைவேற்ற தவறியுள்ளதாக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த அலட்சியத்தால் உயிரிழந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரிங்கெட் துயர இழப்பீடாகவும் 30,000 ரிங்கெட் குறியீட்டு இழப்பீடாகவும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மனுதாரர்களுக்கு மொத்தமாக 5 லட்சம் ரிங்கெட் இழப்பீடு பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் ஒவ்வொரு மனுதாரருக்கும் 20,000 ரிங்கெட் வழக்கு செலவாக வழங்கப்பட வேண்டும் எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தீ விபத்துக்கு பிறகு பொதுமக்கள் வழங்கியதாக கூறப்படும் 8 மில்லியன் ரிங்கெட் முதல் 10 மில்லியன் ரிங்கெட் வரை நன்கொடைகளை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. அந்த நன்கொடைகள் குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டவை என்பதற்கான போதிய ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை என நீதிபதி விளக்கினார். இந்த தீர்ப்பில் அதிருப்தி அடைந்துள்ள உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய உள்ளதாக அவர்களின் சட்ட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அதிகாலை நிகழ்ந்த இந்த தீ விபத்து 23 உயிர்களை காவு கொண்டதுடன் பதிவு செய்யப்படாத மத பள்ளிகளின் பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் பொறுப்புத்தன்மை குறித்து நாடு முழுவதும் தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தியது. Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் Southern International Indian Expo தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, Southern International Indian Expo இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.